இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஞ்சப்பாறை ஓட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. முதல்ல மஞ்சப்பாறையில் எது மஞ்சப்பாறை அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். மஞ்சள் ஷேடில் இந்த மாதிரி துடுப்பு இருக்கிறதும் மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோல்டன் ட்ராவலி இது வந்து பியூர் மஞ்சளாக இருக்கும். இது வளர வளர ஒயிட்டாக மாறிடும். அந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் வெளுக்கும், இன்னும் பெருசாக போக ஒயிட்டாகவே மாறிடும் இந்த மீன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாறை தான். இது வந்து வேளாப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மஞ்சள் ஷேட், இது அதுவும் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கோல்டன் ஷேடில் மின்னும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஐஸ் எல்லாம் வச்சு வரும்போது அது கொஞ்சம் கம்மியாகிடும் கலரு. இருந்தாலும் அந்த கோல்டன் ஷேட் தெரியும் உங்களுக்கு. அந்த துடுப்பெல்லாம் நல்லா மஞ்சளாக இருக்கும். இது வந்து வேளாப்பாறை இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா கோல்டன் ஷேடு இப்படி இருக்கும் உயிரோடு பிடிக்கும்போது. இந்த இந்த பாறை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சப்பாறை வெரைட்டிலேயே டாப் கிளாஸ்னு இதை அடையாளப்படுத்தலாம். இந்த மீன் 1 கிலோ சைஸுக்கு இருக்கிற மாதிரி 2 மீன் வாங்கினேன், 2 கிலோ வாங்கினேன். இதோட மெயினாக எதுக்காகனா இந்த தலை. இந்த வேளாப்பாறையோட தலை குழம்பு வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் தலையை எப்போயுமே மீன் இங்கே சென்னையிலலாம் டக்குன்னு கேட்டு கேள்வி இல்லாமல் வெட்டிடுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே வெட்டி தான் வாங்குவாங்க தலையை. ஆனால் தலையை எப்போயுமே வெட்டாமல் முழுசாக வாங்கணும். அந்த சைடில் உள்ள செவிலெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் முழுசாக போட்டு குழம்பு வச்சிங்கன்னா தான் அந்த உண்மையான தலையோட டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பாறை மீன் எப்போயுமே எல்லா வெரைட்டிக்குமே, இந்த வேளாப்பாறை மட்டும் இல்லை, எந்த பாறையாக இருந்தாலுமே ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நீங்கள் நல்லா மசாலா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன தவா ஃப்ரை, எண்ணெய் ரொம்பலாம் போடாமல் இப்படி போட்டுட்டு தவா ஃப்ரை பண்ணிவிடுங்க. போட்டோன்னே அந்த கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இம்மீடியட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அதை திருப்பியும் போட்டுடணும். திருப்பி போட்டால் தான் அது ஒட்டாமல் வரும். பாறை மீன் ஃப்ரை பண்ணி முடித்ததுமே நம்ம எப்பவுமே சூடோடு சாப்பிட்றப்போ மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது பாறை மீன் வந்து ஆஹா ஓஹோலாம் தெரியாது. பாறை வந்து ஆற ஆற தான் டேஸ்ட் எகிரும். ஆனால் வேளாப்பாறை சூடோடு சாப்பிடவும் டேஸ்ட்டாக தான் தெரியும். மற்ற பாறையை விட அதனால தான் இது டாப் கிளாஸ் அப்படின்றது. இது குழம்புக்கும் பிரமாதமாக இருக்கும். தலையை வச்சு குழம்பு பண்ணோம். இது அப்போது சாப்பிட்றத விட காலைல ஏர்லி மார்னிங்கே வச்சுட்டோம். ஈவினிங் பட்டை கிளப்பிடுச்சு. இட்லிக்கு பிரமாதமாக இருந்துச்சு.